எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து குயிக்காக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சலாம். மசாலா எதுவும் அதிகம் சேர்க்க தேவையில்லை. இருக்குது இப்போ தான் நம்ம சேனல் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதில் வந்து சில சாமான்கள் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்திக்கோங்க. அதிகமாகவும் புதினா சேர்க்கக்கூடாது. இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா பெருஞ்சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்தது வந்து வரமிளகா காரத்துக்கு 3 சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக லெமன் ஒரு ஆஃப் சைஸ் வந்து இப்போ பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் இல்லைன்னா தயிர் கூட சேர்த்திக்கலாம் நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ அரிசி வந்து அளந்து எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் வந்து நான் 1.5 கிளாஸ் எடுத்துருக்கேன். அளவுன்னு பார்த்தீங்கன்னா 350 கிராம். இப்போ இதை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. எண்ணெய் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக வந்து நெய் வந்து ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவில் சேர்த்திக்கோங்க. இது நல்லா உதிரியாக அரிசி இருக்கும், அதனால் இது நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாகவும் இருக்கும். அடுத்தது ஹோல் கரம் மசாலா சேர்த்திக்கோங்க. ஸ்டாரும் ஒன்று சேர்த்திக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கல்பாசி ரெண்டும் ரொம்ப முக்கியம். இப்போ இது கூட அடுத்ததாக பெரிய வெங்காயம் 1 மீடியம் சைஸ் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வெந்து வரணும். வெங்காயம் வந்து ரொம்ப வெந்து வரணும் அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். கண்ணாடி பதம் அளவுக்கு வந்தால் போதும். அப்போ தான் கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. நம்ம இது கூட இப்போ அடுத்ததாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்காக இருக்கனால 1 சேர்த்திக்கிறேன். இது சின்னதாக இருந்தால் 2 சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதோட பச்சை மணம் போனதுக்கப்புறமா அடுத்ததாக வந்து நம்ம சேர்த்த போகிறது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா காரத்துக்கு 3 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்தை அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க பார்த்துட்டு. இப்போ இதே ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட அடுத்ததாக வந்து ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கி வரதுக்காக அடுத்ததாக வந்து உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. சீக்கிரமாக வதங்கி வந்துடும். உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இது வதங்கிட்டு இருக்கிறப்ப பாதி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்துருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்திக்கோங்க. மசாலா சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா அதோட மசாலாலாம் அந்த ஃப்ளேவரெல்லாம் தக்காளி எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம சேர்த்திக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் வந்து பொன்னி அரிசி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்காக 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதனால் 3 டம்ளர் அளவு நான் அளந்து ஊற்றிருக்கேன். இப்போது இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அரிசியை வந்து இது கூட சேர்த்திக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டைமில் நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ மூடி போட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். உங்கள் குக்கர் எத்தனை விசில் வருமோ பார்த்துட்டு அந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ விசில் வந்ததுக்கப்புறமா அதோட ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்குது. கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு டைம். இப்படி பாருங்கள் உதிரியாக நல்லா வந்திருக்குது. இது மாதிரி சாப்பிட அரிசியில் பண்ணுறப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புதினா சாதத்துக்கு பச்சை அரிசி கூட பண்ணலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.